பாத்து பாத்து சூடா இருக்கு, பொறுமையா சாப்பிடுங்க. சாம்பார் சூடா இருக்கு, இருங்க சாப்பாடு வரட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நாளைக்கு முன்னாடி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல 32 வயசான மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாம பெட்ஷீட்டை மட்டும் போத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு நம்ம அச்சியம் டீம் சாப்பாடு, துணி கொடுத்து கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணோம். அப்புறம் 2 நாளா எங்க போனாருன்னே தெரியல. 2 நாளுக்கு அப்புறம் ஈரோடு சுரம்பட்டி 4 ரோடு பகுதியில அவரை மீட்டு மறுவாழ்வு வழங்க முயற்சியை மேற்கொண்டோம். ரெஸ்கியூ பண்றப்ப பசிக்குது பசிக்குது, சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டார். அவருக்கு இட்லி வாங்கி கொடுத்தோம். இட்லி சூடா இருக்கு, ஆனாலும் அந்த சூட்லயே இட்லியே சாப்பிட்டாரு. சாம்பாரையும் மிச்சம் வைக்காம குடிச்சாரு. அப்ப அவரோட கண்ணுல 2 நாளா சாப்பிடாம இருந்த பசி வெறிதாங்க தெரிஞ்சது. இவரோட பசிய பாக்குறப்ப தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்கிற பாரதியாரோட வரிகள் தான் நினைவுக்கு வருது. இவரோட ஃபேமிலி டீடைல்ஸ் பெருசா எதுவும் தெரியல. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா அச்சியம் டீமை தொடர்பு கொள்ளுங்க. மெல்ல மெல்ல அவரோட கண்டிஷனை தெரிஞ்சுக்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவரை பாக்குறப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா அவர்கிட்ட பேசுறப்பதான் தெரிஞ்சது அவருக்கு குழந்தை மனசுன்னு. அப்புறம் அவரோட குளிப்பாட்டி புது துணி கொடுத்து முழுசா கெட்டப்பைய மாத்திட்டோம். அப்ப அவரோட ஃபேஸ்ல தெரிஞ்ச சிரிப்புக்கு அளவே இல்லைங்க. அவரோட சிரிப்பை பாக்குறப்ப எங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. ரெஸ்கியூ ப்ராசஸ் முடிஞ்சதும் அச்சியம் ஹோம்ல சேர்த்து மறுவாழ்வு வழங்கினோம். இப்ப அவர் ஹோம்ல அப்பப்ப ஊன்னு கத்துறதும் நைட்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டும் இருக்காரு. அவருக்கான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றது மூலியமா அவரோட குடும்பத்தை கண்டுபிடிக்க அதிக வாய்ப்புண்டு. சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இவரை மாதிரி நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்த உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.